கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு பலர் கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவர் இன்றைக்கும் வழி நடத்துகிறாரா? இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். டஸ் காட் ஸ்டில் கைட்? இதுதான் இந்த கேள்வியாகும். ஆண்டவர் இன்றைக்கும் வழி நடத்துகிற ஆண்டவர். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கிறேன். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலில் மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. சங்கீத புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 14 வாசிக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். வேதாமத்திலே ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் தன் ஜனத்தை வழி நடத்துகிறதை குறித்து வேதாமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானுள்ளே, வேத புஸ்தகமானது உண்மையாகவே தேவனுடைய சித்தத்தை உள்ளடக்கிய புஸ்தகமாகும். ஆன்மீக வாழ்க்கையிலும் நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான வழிநடத்துதலை அந்த புஸ்தகத்திலே அநேக பகுதிகள் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானுள்ளே, மனந்திரும்பின சவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கிறான். அங்கே 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 6வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:6. அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீர்மானங்கள் செய்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்திலே தீர்மானங்களே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. ஒருவர் இப்படி எழுதுகிறார், our decision really do matter. We make our decision and our decision turn around and make us என்று எழுதுகிறார். அவை சில சமயங்களில் நாம் தீர்மானம் செய்கிறோம், அந்த தீர்மானங்களே நம்மை மாற்றி அமைத்து விடுகிறது. அருமையானுள்ளே, நாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். வேதாமத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் தன் சித்தத்தை திட்டத்தை நடத்துதலை தருகிறவராயிருக்கிறார். God's guidance is revealed as we stay close to Him. எவ்வளவு கிழவு நீங்கள் ஆண்டவரை சார்ந்து அவரோடு நெருங்கி வாழும் பொழுது அவர் தம்முடைய வழிநடத்தலை தருகிறார். மோசேயினிடத்திலே, தாவீதினிடத்திலே, பவுலுடைய வாழ்க்கையிலே என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வழி நடத்துகிறார்? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அடியை நமக்கு காண்பிக்கிறார். அருமையான அநேக பாடலை நாம் பாடியிருக்கிறோம். கர்த்தாவே, ஒரு அடி மட்டும் காட்டுமே என்று. ஆண்டவர் ஒரே நேரத்திலே ஒரு அடி மட்டும் காட்டி நம்மை வழிநடத்துவராயிருக்கிறார். God's guidance is revealed to us one step at a time என்று சொல்லலாம். அருமையானுள்ளே, அநேகர் சொல்வார்கள், என் முழு திட்டத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தலாம். அதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் அந்தந்த நேரத்துக்கு தக்கதாக ஒரு வழிநடத்தலை அவர் தரக்கூடியவராயிருக்கிறார். அடுத்ததாக, ஆண்டவருடைய வழிநடத்தல் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்கு கீழ்ப்படுகிறோமோ அதை சார்ந்து அமைந்து கொள்ளும். ஒருவேளை ஆண்டவர் வழிநடத்துகிற காரியங்கள் நம்முடைய புத்திக்கு அடுத்ததோ, புத்தியினாலே புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தாலும் அந்த வழிநடத்தலுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமை பார்த்து உன் மகனை பலியிடு என்று சொன்ன பொழுது அது எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கினாலும் ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்தார். God's guidance demands our obedience, whether it makes sense to us or not என்று சொல்லலாம். அதே சமயத்தில் ஆண்டவருடைய வழிநடத்தலானது உண்மையாகவே அவர் வழிநடத்தும் முறைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே 8ஆம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21 வாசித்தால்,
மேகம் எழும்பும் போது ஜனங்கள் அங்கே பயணம் செய்வார்கள். மேகம் எழும்பாமல் இருந்தால் மக்கள் என்ன செய்வார்கள்? பயணம் செய்யாமல் இருப்பார்கள். பகலிலே மேக ஸ்தம்பம் இருக்கும், ஆனால் இரவிலே அது அக்னி ஸ்தம்பமாய் மாறிவிடும். ஆண்டவர் மனசாட்சி மூலமாய், ஆவியானுடைய சிந்தனையின் கருத்துகள் மூலமாய், அல்லது வேத வார்த்தை மூலமாய், சூழ்நிலைகள் வழியாக, அல்லது ஆண்டவருடைய அடியார்கள் கொடுக்கிற செய்தியின் வழியாக, இப்படி பல ரூபங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசலாம். ஏன் சொப்பனங்கள், தரிசனங்கள், வரங்கள் இவைகள் வழியாகவும் பேசலாம். ஆகவேதான் காட்ஸ் கைட்னஸ் சேஞ்சஸ் இட்ஸ் கேரக்டர் என்று சொல்கிறேன். அவருடைய வழிநடத்தும் முறைகள் மாறிக்கொண்டே இருக்கலாம். அருமையான இந்த செய்தியை கேட்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடத்தில் நெருங்கி வாருங்கள். ஆண்டவருடைய திருமறையை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வழி நடத்துகிறதற்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆண்டவர் அந்தந்த நாளிலே அந்தந்த வழிநடத்தலை தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த வழிநடத்தலின் அடிப்படையிலே நீங்கள் வாழுங்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். முதல் நூற்றாண்டு திருச்சபை ஆவியானுடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் கீழ்ப்படிந்தது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கும் ஆண்டவர் வழி நடத்துகிறாரா என்றால் என்னுடைய அந்த கேள்விக்கு பதில் என்ன? மெய்யாகவே வழி நடத்துகிறார். டஸ் காட் ஸ்டில் கைட்? உண்மையாகவே நடத்துகிறார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். குழப்பத்தோடு இருக்கிற மக்களுக்கு நீ தெளிவை தாரும். ஆண்டவர் இன்றைக்கும் வழி நடத்துகிறார் என்கிற அந்த உண்மையை ஒத்துக்கொண்டு ஆண்டவரோடு நெருங்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.